ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. 1 யோவான் 2:9-10. தேவனுடைய பிள்ளைகளான நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லியும் சக மனிதர்களை நேசிக்காமல் அவர்களை பகைத்தால் நாம் பொய்யர் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த வேதாகமம் நம்மை அழைக்கிறது. எனவே கிறிஸ்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்களை நாமும் மன்னித்து ஏற்றுக்கொள்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திரு சமூகத்துக்கு வருகிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மன்னிக்காமல் அவர்களை பகைத்ததை எங்களுக்கு தயவாய் மன்னியும். எங்களுடைய ஜன்ம சுபாவத்தை நீக்கி உம்முடைய திவ்ய சுபாவத்தினால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்தரவும், உம்முடைய வேத வசனங்களின்படி வாழவும், உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீ தந்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.